Hi everyone, welcome to I Think You Think சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸலில் பவர் ஆட்டோமேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி சிமிலர் வீடியோஸ் வேணும்னா ஐ திங்க் யூ திங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி பவர் ஆட்டோமேட் அப்படின்றது என்னென்னா லைக் ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும்ல. ஒரு எக்ஸலில் போயிட்டு லைக் ஒரு சார்ட்டு போடுறது, இல்லை பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஃபாண்ட் சைஸு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை பிவட் டேபிள் மாற்றுறது. ஸோ அது மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்ல. அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம பவர் ஆட்டோமேட்டில் டீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டியை ஒன் கிளிக்கில் நம்மளால் பண்ண முடியும். அதுதான் பவர் ஆட்டோமேட். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பவர் ஆட்டோமேட்டில் போயிட்டு இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இது ஆல்ரெடி ஸ்டாண்டர்டாக ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கோம். லைக் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ்ன்னு இருக்கும். லைக் எதாவது ஃப்ரீ செலெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணி வர்றது, மேக் யூஸ் சப் டோட்டல் பண்ணுறது, லைக் ஹைப்பர் லிங்க் ரிமூவ் பண்ணுறது, கவுண்டு, எம்டி ரோஸு, டோட்டல்ஸு, அது மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் போயிட்டு நம்மளுடைய நியூ ஸ்கிரிப்ட்ஸ் எழுதணும் அப்படின்னா எனக்கு இப்போ இதில் இப்போ ரெக்கார்ட் ஆக்ஷன்ஸ் கொடுத்துட்டோன்னா அது இப்போ ஒன்றா ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ எனக்கு இதில் இந்த ஹெட்டிங்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும். இந்த கலர் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதோடைய ஃபாண்ட் வந்து எனக்கு மாற்றணும். ஃபுல்லுமே எனக்கு ஃபாண்ட்டை மாற்றணும். அதோடைய சைஸையும் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அண்டு இதுக்கு வந்து பார்டர் போடணும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் 4 அப்படின்னு சேவ் ஆகிருக்கு. அது தேவையில்லை. இது வந்து என்னன்னு கொடுக்கலாம். பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸல் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஃபார்மேட் 1 கொடுத்துடலாம். கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஃபைல் நேம் இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட் ஆட்டோமேட்டில் போயிட்டு இதான் எக்ஸல் ஃபார்மேட். இதை ரன் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வித்தின் அ மொமெண்ட்டில் எல்லாமே நமக்கு நடந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச ஃபாண்ட் வந்துருச்சு, சைஸ் வந்துருச்சு, கலர் கோடிங் வந்துருச்சு, பார்டருமே வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வித்தின் அ மொமெண்ட்டில் நமக்கு நடந்து முடிஞ்சிடும். அண்ட் இது இதில் மட்டும் கிடையாது. இந்த கோடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வேறு ஒரு ஷீட்டே ஓப்பன் பண்ணிங்கனாலும் அந்த ஷீட்டில் இதே ஸ்கிரிப்ட் நமக்கு அப்படியே இருக்கும்.
ஸோ இதை வந்து மல்டிபிள் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு மல்டிபிள் ஷீட்ஸ்க்கு நம்மளால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பவர் ஆட்டோமேட்டோடைய பெரிய பெனிஃபிட். ஸோ இது ஈஸியாக நம்ம ஷேர் பண்ணவும் முடியும், ஈஸியாக வேறு வேறு சிஸ்டமில் போட்டு யூஸ் பண்ணிடவும் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஐடி மேக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸோட கொலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். And wish you all success. All the best. Thank you for watching the video.